அற்புதமான நிகழ்வு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு 8 திரகத்தை எடுத்துக்கொண்டு ஆடை வாங்கலாம் என்று மதீனா நகர கடை தெருவிற்கு ஒரு 8 திரகத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருவுக்கு போகிறார்கள். அங்கு ஒரு சிறுமி அழுது கொண்டு நிற்கிறார். அந்த சிறுமி இடத்திலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுமி சொன்னால், என்னுடைய எஜமானி அம்மா என்னிடத்திலே 4 திரகத்தை கொடுத்து வீட்டிற்கு உண்டான மளிகை ஜாமான்கள் பொருட்களை வாங்கி வர சொன்னார்கள். நான் ஒரு வீட்டிலே பணிப்பெண்ணாக இருக்கிறேன். அந்த 4 திரகங்களை நான் தொலைத்து விட்டேன், காணவில்லை. என்னுடைய எஜமானி என்னை கடுமையான முறையில் தண்டித்து விடுவார்கள், அதனால் தான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் வைத்திருந்த 8 திரகத்திலிருந்து ஒரு 4 திரகத்தை அந்த சிறுமியிடத்திலே கொடுத்து, உனக்கு உன்னுடைய எஜமானி என்னென்ன வாங்கி வர சொன்னார்களோ எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு போ என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவுக்குள் நுழைகிறார்கள். நுழைந்து விட்டு ஒரு 2 திரகத்திற்கு ஒரு ஆடை ஒன்றை வாங்குகிறார்கள். ஆடையை வாங்கி வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் ஒரு யாசகர் வந்து விடுகிறார். எனக்கு அந்த உடையை தாருங்களேன் என்று கேட்கிறார் யாசகர். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 திரகத்திற்கு வாங்கிய அந்த ஆடையை அந்த யாசகருக்கு கொடுக்கிறார்கள். மீண்டும் மதீனா பஜாருக்கு விரைந்து வருகிறார்கள். வந்துவிட்டு மீதம் எவ்வளவு 8 திரகத்திலே 4 சிறுமிக்கு போய்விட்டது, 2 யாசகருக்கு போய்விட்டது, மீதம் 2 திரகம் இருக்கிறது. அந்த 2 திரகத்திலே ஒரு ஆடையை வாங்குகிறார்கள். ஆடையை வாங்கி திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு யாசகர் இருக்கிறார். என்னிடத்தில் எந்த உடையுமே இல்லை, எனக்கு யாராவது உடை ஆடை வாங்கி கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த கூலியை கொடுப்பான், நன்மை செய்வான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு யாசகர். அந்த உடையும் அந்த யாசகருக்கு ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார்கள். 8 திரகம் முடிந்து விட்டது. திரும்புகிறார்கள் வீட்டுக்கு. திரும்புகின்ற பொழுது அந்த மதீனாவினுடைய அந்த பஜாரிலே கடை தெருவிலே ஆரம்பத்தில் பார்த்த அதே சிறுமி அழுது கொண்டு நிற்கிறார். கையில் மளிகை ஜாமான்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அழுது கொண்டு நிற்கிறார். அப்பொழுது காசை தொலைத்து விட்டேன் என்று அழுதாய், அதற்குண்டானதை கொடுத்து விட்டேன், வாங்கி விட்டாய், இப்பொழுது எதற்கு அழுகிறாய் என்று அந்த சிறுமியிடம் கேட்கின்ற பொழுது அந்த சிறுமி சொன்னால், என்னுடைய எஜமானி காசை கொடுத்து அனுப்பி ரொம்ப நேரங்கள் ஆகிவிட்டது, நான் இந்த பொருட்களை கொண்டு போய் கொடுத்தால் ஏன் இவ்வளவு தாமதம் என்று என்னை ஏதாவது கண்டிக்க கூடும், அடிப்பார்கள், எனக்கு தண்டனை கொடுப்பார்கள், பயமாக இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ் தாங்கள் பரிந்துரைக்கு வர வேண்டும் என்று அந்த சிறுமி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சொல்கிறார். சரி வருகிறேன் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமியுடன் போகிறார்கள். நான் முன்னால் செல்கிறேன், எனக்கு பின்னால் வா என்று அந்த சிறுமியிடத்தில் சொல்லிவிட்டு அப்படியே நடந்து போய் கொண்டிருப்போம். எப்பொழுது உன்னுடைய எஜமானியுடைய வீடு, நீ பணி செய்யக்கூடிய வீடு வருகிறதோ என்னிடத்தில் சொல் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது போன்றே போகிறார்கள். போய் அந்த வீடை அடைகிறார்கள். அடைகின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு போய் நின்று சலாம் சொல்கிறார்கள். முதல் முறை சலாம் சொல்கிறார்கள், பதில் வரவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொன்னார்கள், பதில் வரவில்லை. மூன்றாவது முறை சலாம் சொல்கிறார்கள், பதில் வரவில்லை. அதற்கு அடுத்ததாக அங்கிருந்து உள்ளிருந்து பதில் வருகிறது, பெண்களுடைய குரலில் இருந்து. நான் 2 முறை சலாம் 3 முறை சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லையே, மூன்றாவது முறை நீங்கள் அது 3 முறைக்கு அடுத்து நீங்கள் பதில் சொல்கிறீர்களே என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த வீட்டிற்குள் இருந்த பெண்மணிகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறீர்கள், நீங்கள் சலாம் சொல்வது என்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்துகளும் உங்கள் மீது உண்டாவதாக என்று நீங்கள் துஆ செய்கிறீர்களே, இந்த துஆ கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது, அதனால் தான் வேண்டும் என்றே நாங்கள் பதில் சொல்லாமல் இருந்தோம், அந்த துஆவை திரும்ப திரும்ப பெறுவதற்கு என்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார்கள். இந்த இடத்துல நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. வீடுகளிலே சலாம் சொல்வதாலும் பரக்கத்துகள் ஏற்படும். நண்பர்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில சலாமுகளை அதிகமாக எத்தி வைப்பதாலும் பரக்கத்து உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த பெண்மணிகள் காரணம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தாங்கள் வந்ததற்கு உண்டான காரணம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்று கடை தெருவிலே நான் ஆடை வாங்க வந்தேன், இந்த சிறுமி இப்படி நின்று கொண்டிருந்தால் என்ற நடந்த விவரங்களை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, இந்த சிறுமிக்கு நான் பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் எந்த தண்டனையும் கொடுத்து விடாதீர்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருந்த ஒரு சில பெண்கள் உள்ளிருந்து சப்தமாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நாளை மறுமை நாளிலே முழு உம்மத்திற்கும் ஷஃபாஅத் பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பரிந்துரையை நாங்கள் எப்படி ஏற்காமல் இருக்க முடியும்? முழு உம்மத்திற்கே பரிந்துரைக்கு உட்பட்டவர்கள் நீங்கள்.
நீங்கள் பரிந்துரை செய்தால் அதை நாங்கள் மறுக்க முடியுமா என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள் இருந்து அந்த எஜமானி அம்மா முதற்கொண்டு ஒரு சில பெண்களும் சொன்னார்கள், இந்த சிறுமியை இதோ நாங்கள் அடிமை இல்லை, நாங்கள் சுதந்திரமாக்குறோம், விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி உரிமை விட்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறு வீட்டுல வந்து சொல்றாங்க. நான் 8 திரகம் கொண்டு போனேன், ஆனால் இந்த 8 திரகம் என்பது சாதாரணமானதல்ல, ரொம்ப பரக்கத்தானது, இதுதான் பரக்கத் என்று சொன்னார்கள். 8 திரகம் எடுத்துக்கொண்டு போய் 2 யாசகர்களுக்கு உடை வாங்கி கொடுத்திருக்கிறேன், ஒரு சிறுமிக்கு ஒரு வீட்டிற்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒரு அடிமை பெண் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறாள். 8 திரகத்தில் எவ்வளவு பரக்கத் என்று பார்த்தீர்களா? இதுதான் பரக்கத் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பொருளாதாரங்களிலே, காசு பணங்களிலே பரக்கத் எப்படி வரும் என்றால், அங்கு தர்மங்கள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த காசு பணங்கள் என்பது அதிகமாகும், பெருக்கம் ஏற்படும், பரக்கத் என்பது வரும். தர்மம் செஞ்சுட்டா குறைஞ்சு போயிருமே, ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எடுத்து கொடுத்தால் தீர்ந்து போய்விடுமே என்று இருந்தால் அதில் பரக்கத் இருக்காது.